தாத்தா வணக்கம். தம்பி தீபாவளிக்கு புத்தாடை உடுத்தி பலகாரம் சாப்பிட்டு விட்டீங்க. டிவி ஃபோனை பார்த்து கண்ணையும் உடம்பையும் கெடுத்து கொள்ளாமல் வெளியில் விளையாண்டு ஆரோக்கியமாக இருக்கணும். வெடி பாதுகாப்பாக வெடிக்க வேண்டியது தானே தாத்தா. உங்கள் காலம் மாதிரி கிடையாது. காலம் மாறிப்போச்சு. எல்லா பட்டாசும் வெடியும் நேரம் காலம் தெரியாமல் வெடிச்சிங்க தாத்தா. இப்போ எல்லாம் பட்டாசும் வெடியையும் வெடிக்க முடியாது. பசுமை பட்டாசுகள் மட்டும்தான் வெடிக்கணும். அதுவும் காலை இரவு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வெடிக்கணும். சுற்றுச்சூழலையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக சட்டம் போட்டு இருக்காங்க. நாங்கள் படித்த காலத்தில் சாலை வசதி இருக்கும். நடந்து சைக்கிளில் போனாலும் சாலை ஓரம் எல்லா இடங்களிலும் மரம் நிழலுக்கு இருக்கும். அதுவே சுற்றுச்சூழலையும் எங்களையும் பாதுகாத்தது. இப்பொழுது சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் மரங்களை எடுத்து விட்டோம். சாலை ஓரம் மரம் நட சொன்ன மன்னர்களின் வரலாற்று பாடத்தையும் எடுத்து விட்டோம். மரங்களை வெட்டும் பொழுது தடுத்தால் கைது செய்வார்கள். சாலை விரிவாக்கம் செய்யும் பொழுது ஒரு மரம் எடுப்பதற்கு பதிலாக 10 மரங்கள் வளர்க்க வேண்டும் சட்டம். சாலை அமைத்து 10 வருடம் 5 வருடம் பல வருடங்கள் முடிவடைந்து அனைத்து இடங்களிலும் மரங்கள் வளர்ந்து இருக்கிறதா, வைத்து இருக்கிறார்களா, வைத்து இருக்கிறோமா, பசுமையாக்கி விட்டோமா என்றால் யாருக்கும் தெரியவில்லை. பசுமை என்பதுதான் நாட்டின் இலக்கு. அதற்கு எதிர்த்து வழக்கு. சில நாடுகள் மரம் இருக்கும் இடத்தை தேவைப்பட்டால் அந்த மரத்தின் பலன் கிடைக்குமாறு வேறு இடத்தை தேர்வு செய்து மரம் வளருமாறு எடுத்து வந்து வைத்து உயிர் கொடுத்து பசுமையாக்கி பாதுகாக்கிறார்கள். நல்லதையும் நன்மைகளையும் தெரிந்து கொண்டு நாடும் நாமும் பின்பற்றி சுற்றுச்சூழலை பாதுகாத்து சாதித்து காட்டுவோம். இயற்கையையும் வளங்களையும் இழந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் காலம் கடந்தால் மக்களின் உணவு தேவைகளுக்கு பிற நாடுகளை நம்பிதான் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை நிரந்தரமாகும். நம் வளங்களை பாதுகாத்து வளரும் வளர்ச்சியே நாட்டின் மக்களின் வளர்ச்சி. வளங்களை பாதுகாக்கும் நோக்கத்தை நிறைவேற்றி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம். நன்றி, பாராட்டுக்கள்.